சிவபெருமான் கூட சக்தி இல்லாமல் இயக்க முடியாது என்றால் இதுதான் சௌந்தர்ய லஹரி முதல் ஸ்லோகத்தின் அதிசயம். சிவசக்தியா யுக்தோ. முதல் ஸ்லோகத்தின் விளக்கம். சிவன் சக்தியுடன் சேர்ந்தால்தான் செயல்பட முடியும். சக்தி இல்லை எனில் அவர் அசைய முடியாது. இது ஒரு தத்துவம் மட்டுமில்லை, இது ஒரு பிரபஞ்ச ரகசியம். சிவன் என்றால் சுத்த சிந்தனை, சக்தி என்றால் சக்தி மற்றும் ஆற்றல். சிந்தனை மட்டும் இருந்தால் செயல் இல்லை, ஆற்றல் மட்டும் இருந்தால் திசை இல்லை. இரண்டும் சேர்ந்தால்தான் உலகம் உருவாகிறது. அதனால்தான் விஷ்ணு, பிரம்மா போன்ற தெய்வங்களும் அம்பாளை முதலில் வணங்குகின்றனர். சௌந்தர்ய லஹரியில் முதல் ஸ்லோகம். சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்தः பிரபவிதும் ந சேதேவம் தேவோ ந खलु कुशलः ஸ்பந்திதுமபி அதத் ஸ்வாமாராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதி பிரபி பிரணந்தும் ஸ்தோத்தும் வா கதமகிருத புண்ணியः பிரபவதி. சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்தः பிரபவிதும் ந சேதேவம் தேவோ ந खलु कुशलः ஸ்பந்திதுமபி அதத் ஸ்வாமாராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதி பிரபி பிரணந்தும் ஸ்தோத்தும் வா கதமகிருத புண்ணியः பிரபவதி. சௌந்தர்ய லஹரியில் முதல் ஸ்லோகத்தின் அர்த்தம். சிவபெருமான் சக்தியுடன் சேர்ந்தால்தான் படைக்கும் சக்தி பெறுகிறார். சக்தி இல்லை எனில் அவர் ஒரு சிறிய அசைவையும் செய்ய முடியாது. அதனால் விஷ்ணு, பிரம்மா போன்ற தெய்வங்களும் முதலில் அம்பாளை வணங்குகின்றனர். அப்படியான அம்பாளை புண்ணியம் இல்லாமல் யார் புகழ முடியும்? சக்தியே அனைத்திற்கும் ஆதாரம், சிவனுக்கும் கூட. வாழ்க்கை பாடம். இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்லுவது அறிவு மட்டும் போதாது, செயலும் சக்தியும் அவசியம். நம்முள் உள்ள சக்தியை எழுப்பினால் நம்முடைய வாழ்க்கை மாறும். வாழ்க்கை பாடம். இந்த ஸ்லோகத்தை பக்தியுடன் ஜபியுங்கள். உங்களுள் இருக்கும் சக்தி விழுத்தெழும். சிவசக்தி ஒன்றானால் அசாத்தியம் என்பதே இல்லை. சௌந்தர்ய லஹரியில் முதல் ஸ்லோகம் பாராயணத்தின் நன்மைகள். உள்ளார்ந்த தெய்வீக ஆற்றலை எழுப்புகிறது, உள்ளே குண்டலினி சக்தியை செயல்படுத்துகிறது, ஆன்மீக விழிப்புணர்வு மற்றும் பக்தியை மேம்படுத்துகிறது, அறியாமையை நீக்குகிறது, இருளை போக்கும், தெளிவு, ஞானம் மற்றும் உயர்ந்த பரிசுலை கொண்டு வருகிறது, தெய்வீக அருளை வழங்குகிறது. தெய்வீக அன்னையின் பராசக்தியின் ஆசீர்வாதங்களை பெற உதவுகிறது. ஆழ்ந்த பக்திக்கு ஒருவரை தகுதியுடையவராக ஆக்குகிறது. உள்ளே சிவன் சக்தியை சமநிலைப்படுத்துகிறது. இடையே இணக்கத்தை உருவாக்குகிறது. மனம் மற்றும் ஆற்றல், அமைதி மற்றும் செயல், கவனமும் நிலைத்தன்மையை மேம்படுத்துகிறது. அமைதியற்ற எண்ணங்களை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது. உள் வலிமை மற்றும் அமைதியை உருவாக்குகிறது.